ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹங்கிரி ஜி ஃபிலிம் சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே எபிசோடு 1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்தாச்சுங்க. ஸோ அது தொடர்ந்து அதனோட அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு ஒரு பட்டன் காட்டுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால 4 பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட்ல போகும். சரி கைஸ், இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதனோட வீடியோ டெலகிராம்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதனோட நேம் இந்த வீடியோ கீழே இருக்கும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இதனுடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்டோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனையும் அவரோட ஃப்ரெண்டையும் தாங்க காட்டுறாங்க. இப்போ ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, என்ன போன விஷயம் நல்லபடியா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ நினைச்ச மாதிரி வேற லெவல்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ற, நீ அவனுக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்க சொல்லி கொடுக்கறது, அவன் உண்மையாவே வேற லெவல்ல பண்றான். நான் அவனை முடிக்கலாம் பார்த்தா அவன் எனக்கு டப்புன்னு முடிச்சாராப்பா, சும்மா வேற லெவல்ல இருக்கு தெரியுமா அப்படின்னு இவ சொன்ன உடனே இதை கேட்டு நம்ம ஹீரோனி ஷாக் ஆயிடுவா. ஷாக் ஆனவ என்ன சொல்லுவானா, இது உன்னை திருப்திப்படுத்துறானா, உன்னை திருப்திப்படுத்தும் போது என்ன ஏன் இப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, எனக்கு தெரிஞ்சு உன்கிட்ட வரும்போது அவனுக்கு கண்ட்ரோல்ல இருக்க மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கண்ட்ரோல் இருக்க மட்டும்தான், அப்படி என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுவாளா. உடனே அவ என்ன சொல்லுவானா, நீ அவனை தப்பா இடப்படாதப்பா, அவன் மட்டும் உன்னை பார்த்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன்னுடைய இரவு ரொம்ப நேரம் நீடிக்கும் அப்படி சொல்லும் போது, சே நீ வேற, நானும் அதை நினைச்சுதான் ஏமாந்து போயிட்டு இருக்கேன், இப்ப என்னோட இரவும் வேஸ்டா போச்சா அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது, நீ கவலைப்படாத, அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் இல்லையா, என் வீட்டுக்காரர் இருக்கான்ல ஜானி, அவன் வருவான். சோ நாளைக்கு நீ என்ன பண்றனா, இங்க வந்துரு, அவன் கூட நீ சேர்ந்து மேட்டர் பண்ணு அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட நம்ம ஹீரோனையும் சந்தோஷப்பட்டு, சரி அவனாச்சும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிப்பானா இல்ல 2 நிமிஷத்துல முடிச்சிருவானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேற, அவன் ரொம்ப நேரமும் பண்ணுவான், அது மட்டும் இல்லாத ரொம்ப பெருசாவும் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஹீரோனி கனவு உலகத்தில் மிதக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப மூடானதால அவங்க வீட்டுக்காரனை எழுப்புவாங்க. தயவு செய்து எழுந்துருங்க அப்படி சொல்லும் போது, ஐயோ என்னால முடியாதுமா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படி சொல்லும் போது, எனக்கு இப்ப கண்ட்ரோலே பண்ண முடியல, தயவு செய்து கொஞ்ச நேரம் வாங்க அப்படின்னு இவ வாய் விட்டு கூப்பிடுவாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சும்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, என்னால இப்ப முடியாது, நான் தூங்குறேன், நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் திரும்பி படுத்துருவாங்க. இப்ப அவளும் டென்ஷனா படுக்க போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. நம்ம அண்ணியார் என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சன்ல இருக்கும்போது அங்க வந்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க எதுக்கு நிக்கிற, கொஞ்சம் என் கூட பெட்ரூம்க்கு வாயேன் அப்படி சொல்லும் போது, எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நான் ஏன் கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியாதா, ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போ, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, புதுசா கல்யாணம் ஆனவங்க கூட கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுவான், நம்ம கல்யாணம் பண்ணி வருஷம் கணக்காகுது, ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆசையை தீர மாட்டேங்குது அப்படி சொல்லும் போது, ஆமா எதுக்காக தீரணும், நீ இவ்வளவு அழகா இருக்கும் போது நான் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்கும் போது, அந்த இடத்துக்கு ஹீரோனி வராங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணி நான் பிரியா கூட கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, எங்க வீட்டுக்காரர் எழுந்தாருன்னா அவருக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்குறீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது, நீ வரதுக்கு முன்னாடி அவருக்கு நான் தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க, இப்ப என்ன நீ சொல்லிதான் அவனுக்கு நான் கொடுக்கணுமா அப்படி சொல்லி இவங்க கேட்ட உடனே அதுக்கு அவளும், என்ன நீ இப்படி சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்பாளா. சேச்சே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்ச உடனே இப்ப இவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, நீ இப்ப வரலன்னா நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படி சொன்ன உடனே இப்ப அவ ஏதோ ஒன்னு எடுத்து அடிக்க போக அவனும் அங்கிருந்து ஓடிடுவாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோனையும் அவரோட ஃப்ரெண்டையும் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, சரி ஓகே, என் புருஷனை எப்படி பிளான் பண்ணி நான் உன் ரூமுக்கு அனுப்பிட்டேன், நீ நான் அவனை மேட்டர் பண்ணிட்ட, இப்போ உன் புருஷனை எப்படி என்கிட்ட அனுப்ப போற அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, நான் எதுக்கு இதுக்கெல்லாம் பிளான் பண்ணணும், நான் ஆல்ரெடி என் புருஷன் சொல்லிட்டேன், நீ மேல போ ரூம்ல உட்காந்துருப்பா, போய் என்ஜாய் பண்ணு அப்படி சொன்னோடனே இதை கேட்ட ஹீரோனி ஷாக் ஆயிடுவாங்க. என்னடி சொல்ற அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா நான் மத்தவங்க மாதிரி எல்லாம் கிடையாது, நான் டைரக்டாவே அவர்கிட்ட சொல்லிட்டேன், சோ உனக்காக தான் அவர் வெயிட் பண்றாரு அப்படி சொல்லும் போது, என்னடி காலேஜ்ல பேசி வச்ச மாதிரி எல்லாம் பண்ற, நம்ம 2 பேரும் கணவரை மாத்தி மாத்தி பண்ணணும்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம், ஆனா நீ ரியல் லைஃப்ல வாழற, ஆனா நான் பாரு ரொம்ப கஷ்டப்படுற அப்படி சொல்லும்போது, சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ மேல போய் என்ஜாய் பண்ணு, நான் வெளியில போறேன் அப்படி சொன்னோடனே, ஆமா நீ எதுக்கு வெளியே போற, நீ இங்க இருக்க வேண்டியதானே அப்படின்னு ஹீரோனை கேட்பாளா. அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, ஆமா நீ மேல போயிட்டு என் வீட்டுக்கார கூட கிரிக்கெட் விளையாடுவ, நான் வெளியே நீ வேடிக்கை பார்க்கவா, சோ நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன், நீ போய் வேலையை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப மேல பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஹீரோனி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப அவன் என்ன கேட்பானா, நான் உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உனக்கு மேட்டர் பண்ணா ரொம்ப பிடிக்குமாமே, அது ஜானியோட படம்னா நீ ரொம்ப விரும்பி பாப்பியாமே அப்படி சொல்லி இவ கேட்பானா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஆமாமா எனக்கு அவரு படம்னா ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், உங்களுக்கு அவனை பிடிக்குமா அப்படி சொல்லி இவ கேட்பாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு அது மாதிரி படம்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியுமா இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் வந்தது இல்லையா, அது கூட நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது, அதுக்கு அவளும் அவசரப்பட்டு, அப்படியா எனக்கு இப்ப காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு
ஆர்வமா கேட்கும்போது உடனே அவனும் ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இரு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனும் காட்டுவான் பாருங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோனுக்கு செம மூடாயிடுங்க. அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் அந்த வீடியோ பார்த்து மூடானதால இப்ப அங்க மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோனி அவருடைய ஃப்ரெண்டோட கணவரை போட்டு சும்மா வேற லெவல பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நல்ல மும்மரமா இறங்கி பண்ணவும் அவனும் ஒரு 2 மணி நேரம் தாக்கு பிடிப்பாங்க. அப்புறம் பார்த்தனா அவனுக்கு முடிஞ்சிருமா, நம்ம ஹீரோனிக்கு முடியாததால சி இவனும் இப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவளோட முகமும் மாறிடுங்க. அவனும் அப்படியே டயர்டா படுத்துட்டு இருக்கும் போது இதனோட 4th எபிசோட் முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா என்னோட 5th எபிசோடும் பாத்திரலாம். இந்த 5th எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி அவர் வீட்டுக்காரர் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவனுக்கு டக்குன்னு முடிஞ்சிருமா, முடிஞ்சோடனே ஹீரோனி டென்ஷன் ஆயிட்டு நீ இப்படி பண்ற, ஒரு அரை மணி நேரம் தான் பண்ற, அதுவும் எனக்கு திருப்தியே படுத்த மாட்டேற அப்படி சொல்லும்போது நீ என்ன லூசா, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்றது அப்படின்னு அவன் கத்துவானா. உடனே இவன் என்ன சொல்லுவானா, அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் வச்சு பண்ணலாம்ல அப்படி சொல்லும்போது சி நான் என்ன மிஷினா, நான் மனுஷன், என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், உனக்கு முடியலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவன் கத்துவானா. உடனே அவ டென்ஷன் ஆயிட்டு நீ பேசாம டாக்டரை போய் பாரு, ஏன்னா பிரச்சனை உனக்கு தான் இருக்குது அப்படி சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டு சே பிரச்சனை எனக்கு கிடையாது, பிரச்சனை உனக்கு தான் இருக்கு, எந்த மனுஷனும் இவ்வளவு நேரம் பண்ண மாட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நான் செக் பண்ணிருக்கணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு சி என்ன நீ செக் பண்றியா, முதல்ல நீ போயிட்டு டாக்டரை செக் பண்ணு, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் இவளும் அவனை கூட்டு பாப்பாளா. ஆனா அவன் கேட்காம போயிடுவாங்க. உடனே இவன் என்ன பண்ணுனா தன்னோட மொபைல் எடுத்துட்டு வழக்கம் போல அதுல படம் பார்த்துட்டு அவ தனக்கு தானே பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்மையா எடுத்திருப்பாங்க. அவ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணியும் அவங்க வீட்டுக்காரர் தாங்க காட்டுறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வேலை விஷயமா 2 நாள் வெளியே போக வேண்டியது இருக்கு, நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உன் கூட சேர்ந்து செம்மையா பண்றேன், அது மட்டும் இல்லாத வரும்போது சில மருந்துகளை வாங்கிட்டு வர, அதை போட்ட நான் இன்னும் வெறியாவே பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது எப்ப பார்த்தாலும் இதே நினைப்புல இருக்கீங்களா, சரி ஓகே நீங்க போயிட்டு வாங்க பாத்துக்கலாம் அப்படி சொல்லும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி வருவாங்களா. அவளை பார்த்த உடனே இவர் என்ன கேட்பாருன்னா, அம்மா உன் வீட்டுக்காரர் எங்க அப்படி சொல்லி கேட்கும்போது தெரியல, எங்கதான் எங்காச்சும் இருப்பாரு அப்படின்னு அவன் சொல்லுவாளா. உடனே அவரும் டென்ஷன் ஆயிட்டு என்ன இது, நீ அவனோட பொண்டாட்டி தானே, உனக்கு தெரியாம அவன் எங்க போவான், இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அப்படி சொல்லும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க. வந்தவன் என்ன சொல்லனா, அண்ணா கிளம்பிட்டீங்களா, வாங்க நான் உங்களை விட்டு வரேன் அப்படின்னு இவன் சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஏய் உனக்கும் பொண்டாட்டிக்கு சண்டையா என்ன, அவள்கிட்ட நீ எங்க போறன்னு சொல்ல மாட்டியா அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அவனும் அதெல்லாம் பொறுமையா சொல்லிக்கலாம் வாங்க அப்படின்னு இவன் கூப்பிடும் போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நீங்க 2 பேரும் சமாதானமா ஆயிடணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் வந்து நான் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிப்பேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் சரி அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவர் கூட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க காட்டுறாங்க. இப்ப அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா காய் வெட்டிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ, ஆமா எங்க என் பொண்டாட்டியை காணோம் அப்படி சொல்லி கேட்கும்போது உன் பொண்டாட்டியா, அவள்கிட்ட கொஞ்சம் பிபி மாத்திரை வாங்க சொல்லி கடைக்கு அனுப்பியிருக்க, அவ வரதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓ அப்ப அண்ணனும் இல்ல என் பொண்டாட்டி இல்லையா, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா அப்படி சொல்லி இவன் கேட்கும் போது என்ன பண்ண போற அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, அதான் நம்ம பழைய கேம் நம்ம 2 பேரும் விளையாடுவோம் இல்லையா, இங்கதான் யாருமே இல்லையே, நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி சொல்லும்போது ஓ நீ இன்னும் அந்த நினைப்புலதான் இருக்க அப்படி சொல்லிட்டு இவ கேட்பாளா. உடனே அவனும் ஆமா நான் எப்பவுமே அதே நினைப்புலதான் இருப்பேன், இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு டப்புன்னு அவங்க அண்ணி இழுத்து முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே முத்தம் கொடுக்கும் போது அவங்க அண்ணியும் சும்மா இல்ல கொஞ்ச நேரத்துல செம்மையா மூடானதால இப்ப அவங்க கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. அப்படியே இவங்க ஒரு 20 நிமிஷமா வெறியா பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனி அங்க வந்துருவாங்க. வந்தவங்க என்ன இது அண்ணி எங்க தேடியும் காணுமே அப்படி சொல்லிட்டு அவங்க தேடிட்டே வரும்போது இப்ப கிச்சன்ல பார்த்தனா முனங்குற சவுண்ட் கேட்குமா. அப்படியே எட்டி பார்த்தா உள்ள அவங்க வீட்டுக்காரனும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணியும் மேட்டர் பண்றதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனி டென்ஷன் ஆயிட்டு ஷாக்கும் ஆயிடுவாங்க. அப்படியே அவங்க மேட்டர் பண்றதை பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்ச உடனே இதனுடைய 5th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இந்த 6th எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியும் அவங்களோட பெட்ரூம்ல இருப்பாங்களா. அங்க வந்து ஹீரோ அவளை பார்த்துட்டு நீ மாத்திரை வாங்க தான் போறேன்னு என்ன இங்க உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கேட்ட அவளும் டென்ஷன் ஆயிட்டு நான் மாத்திரை வாங்க தான் போனேன், ஆனா கீழே வந்து பார்த்தேன் நீ உன் அண்ணி செஞ்ச வேலையை பார்த்துட்டு தான் நான் காண்டா இங்க வந்து உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லும்போது எல்லாமே பார்த்துட்டியா இரு நான் உனக்கு விளக்கமா சொல்றேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா. இதை கேட்ட அவளும் டென்ஷன் ஆயிட்டு சீ வாய மூடு, உனக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த முடியும் ஆனா என்ன மட்டும் உன்னால சந்தோஷப்படுத்த முடியாது அப்படின்னு இவ கத்தும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஆமா நீ மேட்டர் படம் பார்த்து பார்த்துட்டு கெட்டு போயிட்ட, உனக்கு ஃபீலிங்கே கிடையாது, உன்னை பண்றது ஒண்ணு சும்மா இருக்கிறது ஒண்ணு அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப பேச அதுக்கு அவளும் பதிலுக்கு பேச 2 பேத்துக்குள்ள ரொம்ப சண்டை ஆயிடுங்க. இப்ப அவனு என்ன சொல்லனா, சி உன் கூட வாழ்றது ஒண்ணு நான் சும்மா இருக்கிறது ஒண்ணு, இதோட உன் கூட வாழ்றதே நான் முடிச்சுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் போக அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோனி அவ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லுவானா, எனக்கு அவனுக்கு சண்டை ஆயிடுச்சுடி அப்படி சொல்லும்போது ஏன் என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அவன் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறான், ஏன் அவங்களோட அண்ணியை கூட சந்தோஷப்படுத்தினான், ஆனா நான் கேட்டா மட்டும் உனக்கு ஃபீலிங்கே இல்ல, நீ அது மாதிரி படம்
படம் பார்க்கறதால தான் உனக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறான். நான் என்ன பண்றது, என்னை யாருமே திருப்திப்படுத்த மாட்டாங்க அப்படி சொல்லும்போது, சரி நீ சொல்லு எதனால உனக்கு திருப்தி அடைய மாட்டேங்குது அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா அந்த மாதிரி படத்துல ஜானி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பண்ணுவான் தெரியுமா. நான் யார் கூட மேட்டர் பண்ணும் போதும் சரி டைம் பார்த்துட்டே இருப்பேன். அவங்களால 1 மணி நேரம் பண்ணவே முடியல. ஏன் உன் வீட்டுக்கார கூட அன்னைக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன், அவனால கூட 1 மணி நேரம் பண்ண முடியல தெரியுமா. நான் டைம் பார்த்துட்டே இருந்தேன். இதை கேட்ட அவளும், ஏய் லூசா நீ அதே மாதிரி வேலை பண்ணும்போது டைம் எல்லாம் பார்க்க கூடாது. அப்படி டைம் பார்த்தோன்னா கவனம் செதறிடும். நீ ஒன்னு பண்ணு, உன் வீட்டுக்காரன் கூப்பிட்டு நாளைக்கு இங்க வா, நான் உனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், அப்படியா சரி ஓகே நீ வேணா ட்ரை பண்ணு அப்படி சொல்லிட்டு இந்த சீனை போய் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் பார்த்தோன்னா அவன் கணவர்கிட்ட என்ன சொல்லுவானா, என்ன மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் கோவத்துல பேசிட்டேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவனும் என்ன மன்னிச்சிரு நானும் கொஞ்சம் கோவத்துல கத்திட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. சரி ஓகே நாளைக்கு என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போலாமா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா, ஒரு விஷயமா தான் கூப்பிடுறேன் வாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி அங்க போயிடுவாங்க. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வெயிட் பண்ணு நான் போயிட்டு அவளை கூப்பிட்டாரன் அப்படி சொல்லிட்டு இவ போனதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வருவாளா. இப்ப அவளை பார்த்த உடனே என்ன கேட்பானா, ஆமா இங்க என்னதான் நடக்குது, அவளுக்கு நம்ம விஷயம் தெரியாது இல்லையா அப்படி சொல்லி இவன் கேட்கும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, உன் பொண்டாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஏன் அவ தான் உன் கூட மேட்டர் பண்ணி எனக்கு பர்மிஷனே கொடுத்தா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவ எப்ப பார்த்தாலும் டைம் பார்த்துட்டு மேட்டர் பண்றதால அவளுக்கு திருப்தி அடைய மாட்டேங்குது. சோ நாம 2 பேரும் சேர்ந்துதான் அவளுடைய அந்த பிரச்சனை தீர்க்க முடியும். இப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன சொல்லலாம்னா, இங்க பாரு நாங்க மேட்டர் பண்ணும்போது நீ டைம் மட்டும் பார்க்காத, அது மட்டும் இல்லாத நீ இவ்வளவு நாள் மொபைல தானே மேட்டர் பண்ண பார்த்த, இன்னைக்கு நீ லைவா பார்த்துட்டே இரு, அது மட்டும் இல்லாத உனக்கு இடையில மூட் ஆச்சுன்னா நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோனி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சீன்ஸ் சொல்லவே தேவையில்லைங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோனி மூட் ஆனதால இப்ப அவளும் அவங்க கூட சேர்ந்து மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுனா, அடிக்கடி டைம் பார்க்கறதுக்காக முகத்தை எடுக்கும்போது ஹீரோனியோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, டப்புனா அவ தலையை பிடிச்சி கீழே அழுத்தி விட்டுருவா. டைம் எல்லாம் பார்க்காத, ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவ டைம் பார்க்காததால இப்ப நேரம் போறதே தெரியாதா. இப்ப பார்த்தனா இவன் செய்யறதுல இவளுக்கு டப்புன்னு முடிஞ்சிருங்க. அவன் என்ன பண்ணானா, என்ன இவ்வளவு நாளா வெறுப்பேத்தனா இல்லையா, உன்னை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமும் பண்ண நம்ம ஹீரோனி கத்த ஆரம்பிச்சிருவா, என்னை விட்டுரு தயவு செய்து அப்படின்னு கத்த கத்த அவன் பார்த்தனா ஹீரோ வேற லெவல பண்ணிட்டு இருப்பான். இப்படியே ஒரு கட்டத்துல அவனை பண்ணி முடிய இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து நல்லா சந்தோஷமாவே இருப்பாங்க. இப்படி ஹீரோனிக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருமா, அப்படியே இந்த ஃபுல் எபிசோடும் முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கொஞ்சம் ஹைப் பாயிண்ட் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வீடியோ டெலகிராம்ல கொடுத்துருக்கேன். என்னுடைய சேனல் நேம் இந்த வீடியோ கூட இருக்குங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சேனல்ல காட்டும், அதுல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் எபிசோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாருங்க லங்கோட்டு, சோ அதுதான் நெக்ஸ்ட் டைம் போட போறேன். சோ மிஸ் பண்ணாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா அந்த வெப் சீரிஸை போட்டுறேன். சரி guys, இதோட விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ guys.